அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரஸ்ஸுக்கு இது 3வது ஃபங்க்ஷனு. இதுக்கு அடுத்தது 4வது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க. இதில் இதுக்கு இப்போ 2 மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ், அதுவும் என்னோட ரிலீஸ் தான். ஃபீனிக்ஸு, இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க. ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு உழைப்புங்கிறது காலையிலேருந்து 4 ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்கெல்லாம் ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல நேராக உட்காந்துருவோம், அப்போ தெரியாது. இதில் கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துட்டோம். ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறைய பேர். டைமண்ட் பாபு சாரெல்லாம் 2வது அந்த படம் முடிச்சுட்டு நான் ஐயாவை போய் பார்க்குறேன், அந்த படத்தோட ரிப்போர்ட்டையும் சொல்லிட்டு அடுத்தது நான் கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபீனிக்ஸ் மாஸ்டரோட படம் இந்திய அளவில் மிகப்பெரிய டெக்னீஷியனா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன். அவரோட முதல் இயக்குனரா முதல் படம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போயிட்டு 18 படம் பண்ணியிருக்காரு. அதுல சல்மான் கானுக்கு மட்டும் 7 படம் நினைக்கிறேன். ஷாருக் சாரோட ஜவான், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு 6 படமா மாஸ்டர், 9 படம் பார்த்துருங்களா? அதுவே விட்டுருக்கேன். ஆனா என்னன்னா இவங்களோட இப்போ ஒரு சிங்கமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க ஜனநாயகனா இருக்கட்டும், அத்தனையிலையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம ஃபீனிக்ஸ்ல பார்க்க போறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபில்மா பண்ணியிருக்காரு படத்தை தம்பி விஜய் சேதுபதி சாரோட சன். முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா உள்ள பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்லுவாங்க, அப்பன் தோத்து போன ஊர்ல பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க. அப்பாரு ஜெயிச்ச ஊர்ல பையன் ஜெயிச்சா அது மாசு. ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி ஜெயிச்சோன்ன, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து. விஜய் சேதுபதி சாரை பார்த்து 100 பேர் வந்தாங்கன்னா, விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா 200 பேர் நம்பிக்கையோட வருவாங்க. இங்க உழைச்சா, சின்சியரா இருந்தா ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது. விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்க குறியீடு. உங்களோட வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைச்சு மேல வந்த ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜெனரேஷனும் ஜெயிக்கும் பொழுதுதான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துட்டு போக முடியும். விஜய் சேதுபதி சாரோட வெற்றி அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும். உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியா கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசா இருக்கணும். இந்த ஃபீனிக்ஸ் படம் இதுல என்னன்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் பண்ணா எப்படி இருக்கும். படம் பூரா தெறிக்க விட்டுருக்காரு, ஆக்ஷன் பூரா தெறிக்க விட்டுருக்காரு. நிறைய சின்ன சின்ன கேரக்டரா இருக்கட்டும், பெரிய கேரக்டரா இருக்கட்டும், அவ்வளோ அழகா அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, மாமாவா பேசிட்டு போனாரு. அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வேற ஒன்னா இருக்கும், விசில் பறக்கும்னு நான் நம்புறேன். தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க இப்ப ரீசெண்டா கொடுக்கிற பரிணாமம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட செப்பரேட்டா வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க. அம்மாவா நார்த் மெட்ராஸ்
ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது அந்த லெவல்ல இருக்கு. இது இது படத்துல உள்ள ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் இப்ப இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க. மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ விஷயம் நாங்கள் வந்து ஃபீனிக்ஸோட பிஸ்னஸ் பற்றி பேச உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க, மேடம் இருந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃபீனிக்ஸ் விஷயத்த வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பேசி முடித்தோம். அந்த மாதிரி வந்து என்னன்னா சினிமாவை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் மாஸ்டர் வந்து இன்னும் உலக அளவில் எடுத்துட்டு போகணும்னு நான் நம்புறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கித்தாங்க. எனக்கும் நானும் ஊர்ல இருந்து வந்த ஒரு பையனா என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோட இந்த படத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி.